வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது இதுவரைக்கும் ஆட்டி படைத்த விதங்கள் என்பது மிகவும் ஆழமானதும் மறக்க முடியாததுமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சங்கடங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், யாருமே அனுபவிக்காத சில பிரச்சனைகளை கூட நீங்க அனுபவித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் போலத்தான் நினைத்து கொண்டும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். நீங்கள் இயல்பாக நேர்மையான ஒரு மனிதர்கள். எல்லாரிடமும் நேர்மையாகத்தான் நடந்து கொள்வீர்கள். தவறாக எப்பொழுதும் பேச மாட்டீங்க. நேர்மைக்கு மட்டுமே நீங்க துணை நிற்பீங்க. நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய ஒரு குணமும் கொண்ட ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நுழையும் போது அந்த ஒரு நேர்மை மற்றும் நம்பிக்கை இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்தி இருக்கும். சோதனைக்கு உட்படுத்தி உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராகு உங்களை ஆசைகளை பெரிதாக்கி கூடும். உங்களுடைய ஆசைகளை பெரிதாக்கி நீங்க செல்லக்கூடிய நல்ல நிலைமைக்கு கூட உங்களை செல்ல விடாம பிரச்சனைகளுக்கு ஆக்கி விடுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதைகளை உங்களுக்கு நிச்சயமா காட்டி கொடுத்திருக்கும். ஆனா அந்த கேது பகவான் அதே ஒரு நேரத்தில் அந்த ஒரு பாதையிலிருந்து உங்களை விலக்கி வைத்திருக்கும். விலக்கி வைத்தது இதுதான் சரியா இந்த ஒரு குழப்பத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். எது சரி எது தவறு என்று தெரியாம எந்த ஒரு முடிவையும் உங்களால எடுக்க முடியாம ஒரு நிகழ்வையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செஞ்சிருக்குங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒரு சோதனையாக மாறியிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் செஞ்சிருக்கும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மாவின் வளர்ச்சி. அதனால தான் இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணங்களாக இருந்தது. ஜோதிடத்தில் இந்த ராகு கேது அச்சு என்பது கர்ம பாதையை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தாங்க ஆரம்பத்தில் இருந்தது. நீங்க கடந்த காலத்தில் கற்றுக்கொள்ளாத பாடங்களை இப்போது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் கூட உங்களுக்கு வந்ததால இந்த ஒரு கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அந்த தாக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு பெரியதாக தெரிந்திருக்காது. அது தாக்கங்கள் இந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டதான்னு கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து சிறு வயதிலிருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்படும். எது செய்தாலும் அதில் நன்மைகள் ஏற்படாது. அதனால நீங்க எதையுமே பெருசா கண்டு கொள்ள மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தாதான் நம்ம கண்டு கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. இதுதான் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் இதனுடைய தாக்கங்கள் மிகுந்த உங்களுடைய குடும்பத்திலும் தாக்கங்கள் மிகுந்ததாகத்தாங்க இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தந்தை இல்லைன்னா குடும்பத்தின் தலைவருடன் கருத்து வேறுபாடுகள் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்திடம் நீங்க யாரிடம் பேசினாலும் சரி, உங்களுக்கு மூத்த மூத்த நபராக இருப்பவர்களுக்கும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் தாய் வழி சொந்தங்கள் அனைவரிடமும் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாட்டிலும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருப்பீங்க. சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் புரிதல் குறைவால் சண்டைகள் அவர்களிடமும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டவும் செய்திருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தில் ஒருவர் நிதி அல்லது உடல்நிலை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கவும் செய்திருக்கும். இந்த எல்லா நிகழ்வுகளும் உங்களுடைய மனநிலையை நிச்சயமா பாதித்திருக்கும். நம்மளை யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சில கவலைகளையும் இது நிச்சயமா ஏற்படுத்தவும் செஞ்சிருக்குங்க. உங்களால மறக்க முடியாத 3 முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். முதல் நிகழ்வாக இருப்பது என்ன தெரியுமா? நீங்க நம்பிய ஒருத்தவங்க உங்களுக்குன்னு ஏற்பட்ட துரோகங்கள். நம்பிய ஒருவரால் உங்களுக்கு சில துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். அது உங்களால மறக்கவே முடியாது. அது உங்களுடைய மனதை மட்டும் கிடையாது, உங்களையே உடைத்த ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக இருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. கையில் திடீரென தள்ளி போயிருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகள் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டதுன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இது உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமா சோதிக்கவும் செய்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உருவானதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். அடுத்ததாக 3ஆவதாக இருப்பது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையினாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் நிச்சயமாக உருவாகி இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கும். இந்த 3 சம்பவங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேதுவின் கர்ம சோதனைகளாக இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக இது அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்வீங்க. என்ன நடக்க அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டதுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்ட ஒரு அட்டவணை கூட இருந்திருக்கும் போல நிச்சயமாக தோன்றவும் செய்யும். நீங்க முன்னேற முயன்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு தடைகள் நிச்சயமாக வந்திருக்கும். இதற்கான காரணங்கள் கிரகங்களின் இடமாற்றம் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கும். அவை உங்களுடைய முயற்சிகளை தாமதப்படுத்தி இருப்பாங்க. உங்களுக்குன்னு பொறுமைகளை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உருவாகி என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாம சில மாற்றங்களுக்கு கூட நீங்க நிச்சயமா உருவாகவும் செஞ்சிருப்பீங்க. இந்த ராகு கேது உங்களை ஏன் இவ்வளவு பாதிக்காங்கன்னு தெரியுமா? நீங்க ஒரு உயர்ந்த இலக்கு கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. அந்த ஒரு இலக்கை நீங்க அடைய நீங்கள் மனதளவில் ஆன்மீகமாக வலிமையானவராக மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரி சோதனைகளை கொடுக்காங்க. சோதனைகளை கொடுத்து அடுத்த நன்மைகளை கொடுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தைரியமான ஒரு மனிதர்களாக இருக்கீங்க அப்படின்னு சோதிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலையை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகநிலைகளாக நிச்சயமாக மாறியிருக்கும். சந்திர பகவான் உங்களுடைய மனதில் இருந்த அழுத்தத்தை குறைத்து வைப்பார். உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மன அழுத்தங்கள், வெளியில் சொல்ல முடியாத எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இந்த சந்திர பகவான் உங்களுக்கு குறைத்து கொடுப்பார். குருவின் சக்தியை ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றவும் செய்வார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக குரு பகவானும் உங்களுக்கு தேடி கொடுப்பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பாங்க. ஒரு முன்னேற்றமானது ஏற்பட்டு அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் செய்யுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில 4 முக்கியமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் மாற்றமா இருப்பது உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். அந்த தெளிவானது பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுங்க. இரண்டாவது இருப்பது உங்களுடைய பணநிலையை மெதுவாக மேம்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுடைய பணநிலையை மேம்படுத்தி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மூணாவதா இருப்பது உங்களுடைய குடும்ப உறவுகள் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தடங்களிலும் இருந்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தேடி கொடுக்குங்க. நான்காவதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் உறுதியாக தேர்வு செய்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க இவ்வளவு நாள் தாங்கிய கஷ்டங்கள் இப்போது பலனாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பொறுத்து கொண்டீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நன்மையாகத்தான் நடந்தது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க அப்படின்னு இந்த ராகுவும் கேதுவும் உங்களிடம் உணர்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்னாவதாக இருப்பது நீங்க இழந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இழந்த வாய்ப்புகள் அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், உங்களுக்குன்னு பிடித்த வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த வந்த வேலைகள் கூட உங்களால அந்த ஒரு வாய்ப்பு உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். அதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் இனிமே திரும்ப கிடைக்கும். திரும்ப கிடைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவுகள் இனிமே உருவாக ஆரம்பிப்பாங்க. இந்த உறவுகள் உங்களை புரிந்து கொள்ள தயாராக மாறி விடுவாங்க. உங்களை ஆதரிக்கவும் செய்வாங்க. நீங்க எப்படி இருக்கணும் என்பதை புரிந்தும் கொள்வாங்க. நீங்க முன்பு சந்தித்த போலியான உறவுகளுக்கு மாறாக இவங்க உண்மையான ஒரு உறவாக மாறுவாங்க. உண்மையான ஒரு உறவுனா என்ன, பழக்க வழக்கங்கள்னா என்ன என்பதை உங்களுக்கு புரிந்து கத்துக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி போவாங்கங்க. ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஒரு பரிகாரம் இருக்கும். இந்த உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதை நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல பண்ணலாம். இதை விநாயகர் கோவில் அல்லது நாகராஜர் கோவிலுக்கு வியாழக்கிழமை நாள்ல போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கை ஏற்றி கொண்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிடித்த விளக்கு ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவே நமக ஓம் கேதவே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் குறையணும் அப்படின்னு நீங்க வேண்டி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா உங்களை தேடியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போய் கொடுத்து விடும்.
எனவே தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்த சோதனைகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மாறும். நீங்க மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். நம்பிக்கை, முன்னேற்றம், அமைதி மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பாதையில நீங்க நகர்ந்து போவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடியும் போக வைக்குங்க. மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகான ஒரு நிலைமைக்கு போய்விடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைத்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.